Hi friends, welcome to Nagai Samayal. நம்ம வந்து இன்னைக்கு ரவா வச்சு எப்படி வந்து குலோப் ஜாம் செய்யலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ரவா குலோப் ஜாம் செய்யறதுக்கு தேவையான பொருள் வந்து 1 கப் அளவுக்கு நான் ரவை எடுத்துர்க்கேன். அதை வந்து 4 இருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மீடியமான ஹீட்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். அதே கப் அளவுக்கு 3 கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, இதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை விடாமல் கலரணும். நல்லா கெட்டிப்பதம் வர்ற அளவுக்கு நம்ம நல்லாவே இதை ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா இப்போ வந்து நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு, சுருண்டு வந்துருச்சு. இது அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும், ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு உருண்டை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி சின்ன சின்னதாக உருட்டிங்க. நெய் அப்படி இல்லாட்டி தண்ணி கையில் தொட்டு நீங்கள் அப்படியே உருட்டி எல்லாமே எடுத்து வச்சிங்களா. உருண்டை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ மிதமான ஹீட்டில் வச்சு நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கொண்டு எல்லாமே வெந்துருச்சு. ப்ரௌன் கலர் வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இந்த டைமில் வந்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சுகர் நல்லா கரையட்டும். இது வந்து ஒரு கம்பி பதம்லாம் தேவையில்லை. லைட்டாக ஒரு 1/2 கம்பி பதம் இருந்தாவே போதும். அந்த ஸ்டேஜ் வந்தால் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக லெமன் ஜூஸ் கலந்துக்கிறேன், ஒரு 2 சொட்டு அளவுக்கு. இப்போ உருண்டைகள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம சுகர் சிரப்புக்குள்ளே அதை எல்லாமே சேர்த்துடலாம். இப்போ உருண்டை எல்லாமே நம்ம வந்து இந்த சுகர் சிரப்புக்குள்ளே சேர்த்தாச்சு. ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கு, செம்ம டேஸ்டாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குலோப் ஜாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாகை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.